சார் சார், இதுல இருக்கிற எதுவுமே உண்மை இல்ல சார். இது எதையும் நம்பாதீங்க. இவன் என் பொண்ணை பழிவாங்கறதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே சஞ்சய், இனிமே இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். நானே டைரக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பலாம். சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த கேஸோட உண்மையான கிரிமினல்ஸை நான் எவிடன்ஸோட கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன நீங்க அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, இந்த கேஸ்ல இருந்து என்ன ரிலீவ் பண்ணிடாதீங்க. சிந்துவ மலையில இருந்து தள்ளிவிட்ட ஸ்னேகாவுக்கு கோர்ட்ல சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். இல்லைன்னா மறுபடியும் இந்த தப்பை அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சஞ்சய், இங்க பாரு, ஸ்னேகா இந்த தப்பை பண்ணியிருக்காங்கிறதுக்கு இந்த எவிடன்ஸ் போதாது. ஃபர்தரா இந்த கேஸை ராமச்சந்திரனை வச்சு ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. சார், நீங்க ஸ்னேகாவை காப்பாத்துறதுக்காக வேணும்னே சஞ்சய் இந்த கேஸ்ல இருந்து ரிலீவ் பண்றீங்க சார். கண்டிப்பா நாங்க இதுக்கு ஒத்துக்க மாட்டோம். இதை நான் கண்டிப்பா ஹையர் அஃபிஷியல் கிட்ட பேச போறேன். நீங்க சஞ்சயை ரிலீவ் பண்றதுக்கான ரீசனை அவங்க கிட்ட சொல்லுங்க. டாட் டாட் சொல்லுங்க டாக்டர் சிவா. சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு சின்ன ப்ராப்ளம் சார். நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சார். என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்க, செஞ்சிடலாம். ஓகே, எஸ்பி கிட்ட நான் இப்போ பேசுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். எஸ் சார், சொல்லுங்க சார். சுபாஷ், டாக்டர் சிவாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இந்த கேஸை சஞ்சய் ஹேண்டில் பண்ணிட்டோம். அவரை மாற்ற வேணாம். மற்ற விஷயத்தை நேரில் சொல்கிறேன். நாளைக்கு டிஐஜி ஆஃபீஸ்க்கு வந்துடுங்க. ஓகே சார், வந்துடுறேன் சார். ஓகே. சார், என்ன சார்? சஞ்சய், இந்த கேஸை ஃபர்தரா நீங்க தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு டிஐஜி ஆர்டர் கொடுத்துருக்காரு. அதனால நீங்களே இந்த கேஸை கேரி ஆன் பண்ணுங்க. தேங்க்யூ சார். தேவராஜ், ஒரு நிமிஷம் கூட வாங்க. வாங்க. தேங்க்ஸ் சிவா. ஐயோ சார், நாங்க தான் சார் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்களுக்காக நீங்க எவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்கீங்க. எனக்கு இப்பதான் நம்பிக்கை வந்திருக்கு சஞ்சய். கண்டிப்பா இந்த கேஸை ஜெயிச்சிருவோம். சிந்துவுக்கு நியாயம் கிடைக்கும் நான் நம்புறேன். ஸ்னேகா இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. எல்லா எவிடன்ஸையும் நான் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன். அவளுக்கு பெரிய தண்டனை கிடைக்கணும் சார். அவ என்ன மலையில இருந்து தள்ளி விட்டதை கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா என்ன தள்ளி விட்டது சிவா தான் அவங்க மேல பழி போட்டிருக்கா பாருங்க. அத நான் மன்னிக்கவே மாட்டேன். சார், நீங்க அவளுக்கு பெரிய தண்டனையா வாங்கி கொடுங்க சார். கண்டிப்பா வாங்கி தருவேன். ஸ்னேகா வாலியும் அவ அப்பா வாலியும் என் புள்ள சிவா ரொம்ப கஷ்டப்படுறான். அவன் ஹாஸ்பிட்டல்ல ஊழல் செஞ்சிட்டான்னு சொல்லி அவன் அடிமை மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடத்துறாங்க. நீங்க தான் சிவாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்தணும். சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இவர் பெரிய கிருஷ்ண பரமாத்மா. அப்படியே எல்லாரையும் காப்பாத்தி கிழிச்சிருவாரு. என்ன ஆறுமுகம், நீங்க எதுவுமே சொல்ல மாட்டேறீங்க? அதான் எல்லாருமே ஏதோ சொல்லிட்டாங்கல்ல, போதும். இவனை நாம எப்படியாவது பைரவிக்கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைக்கிறோம்.
ஆனால் இவன் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே வந்துட்டானே. இவன் செய்கிற உதவியெல்லாம் பைரவிக்காக தான் இவங்க யாருக்குமே தெரியாது. இவன் சுயரூபத்தை சீக்கிரமே எல்லாருக்கும் காட்டணும். தமிழ்ச்செல்வம், எஸ் சார். ஸ்னேகாவை கூட்டிட்டு வாங்க. இந்த கூட்டு வரேன் சார். சுந்தரம், எஸ் சார். நீங்க போய் சேதுவை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். இந்த சிவா டிஐஜிக்கு ரொம்ப பழக்கமா, அதனால் இந்த கேஸில் என்ன இன்டர்ஃபியர் ஆக வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்னதுக்கப்புறம் என்னால் எதுவும் பண்ண முடியாது தேவராஜ் சார். ஸ்னேகா உண்மையிலேயே எந்த தப்பும் பண்ணலைன்னா கண்டிப்பாக அவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. இன்வெஸ்டிகேஷனுக்கு சஞ்சயோட கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இந்த விஷயம் டிஐஜி வரைக்கும் போனதால் என்னால் எந்த ஃபேவரும் பண்ண முடியாது. சாரி தேவராஜ், சாரி ஸ்னேகா. என்னப்பா எஸ்பி இப்படி சொல்லிட்டு போறாரு? அப்போ இனிமே சஞ்சய் தான் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண போறாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. சும்மாவே என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தவரு இப்போ எவிடன்ஸ் வேற கையில வச்சிருக்காரு. எப்படி என்ன சும்மா விடுவாரு? ஸ்னேகா, அப்பா கேட்குறேன்னு தப்பா நினைச்சுக்காரம்மா. சிந்துவ நீ எதுவும் மலையிலேருந்து தள்ளி விடல? ஆஹா, இல்ல இல்ல, நான் தள்ளி விடல டாட். ஓகே ஓகே, கூல் கூல் கூல். நீ பயப்படாத, ஒரு நல்ல லாயரை வர சொல்ற. இந்த கேஸ ஒண்ணு இல்லாம உடைச்சிடுவாங்க. ஓகே டாட், நீங்க ஒரு நல்ல லாயரை வர வைங்க. எனக்கு என்னமோ சஞ்சயை பார்த்தாலே பயமா இருக்கு டாட். பயப்படாத ஸ்னேகா, அப்பா இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இப்பவே லாயருக்கு ஃபோன் பண்ண. மேடம், நான் தேவராஜ் பேசுறேன். ஆமா மேடம், எஸ். ஓகே. ஸ்னேகா, உன்னை டிஎஸ்பி சார் கூப்பிடுறாருமா. உன்னதாம்மா, வாமா வா.